ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல அதிரடியா ஏத்திருக்காங்க. அதாவது நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதனால இன்னைக்கு நிப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்கும். எதனாலனா பட்ஜெட் தாக்கல் செய்ய போறதுனால நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனாக தான் இருக்கும். அதனால எல்லாரும் மறந்துடாதீங்க. நாளைக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல நான் வீடியோ எடுக்கும் போது 11% வரைக்கும் கெயின். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிஎஸ்யூ செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 7-10% வரைக்கும் கெயின். இதுக்கு என்ன காரணம்? அது இல்லாம இன்னைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல சவரனுக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்கு. இந்த அளவு கோல்டு ஏறியதற்கு என்ன காரணம்? இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறதுனால இன்னைக்கு பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல ஒரு அதிரடியான ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. அதாவது நிப்டி 50 க்ளோஸ் ஆகும் போது 1.11% வரைக்கும் கெயின் ஆகி 23,508 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 0.97% வரைக்கும் கெயின். க்ளோஸ் ஆகும் போது 77,500 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி 0.56% வரைக்கும் கெயின். பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 1.83% வரைக்கும் கெயின். நிப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 1.89% வரைக்கும் கெயின். நிப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா டவுன்ஃபால்ல தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல ஏத்தி விட்டாங்க. எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜூபிட்டர் வேகன்ஸ், ஜிண்டால் ஸ்டீல், வாரி எனர்ஜிஸ். அடுத்ததா இன்னைக்கு பிஎஸ்யூ செக்டார்ல இருக்கக்கூடிய இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட்லாம் ஒரு 10% வரைக்கும் கெயின் ஆகி க்ளோஸ் ஆகும் போது 8.66%ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் கரெக்ட் டவுன்ல இருந்த ஸ்டாக். இன்னைக்கு பட்ஜெட்லால இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏத்திருக்காங்க. அடுத்த ஸ்டாக் ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் போது 9.41% வரைக்கும் கெயின் ஆகி 478ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்லாம் அதிகமா இருக்கு. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வாங்க வேணாம். பட்ஜெட்லால இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏத்தி விட்டுருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு என்பிசிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னால தான் ஏத்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு 7.23% வரைக்கும் கெயின். க்ளோஸ் ஆகும் போது 99.90ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் டவுன் ஆன ஸ்டாக். ஆனா இன்னைக்கு பட்ஜெட்லால இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏத்தி விட்டுருக்காங்க. நாளைக்கும் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல 11% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது 11% வரைக்கும் கெயின் ஆகி 490ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இவங்களோட Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ எடுக்கும் போது ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 490ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட Q3 அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர் 2024ல 7,287 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி அதிகமாயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 219 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 11% மேல கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ல புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம வாங்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நெஸ்லி இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஸ்லி இந்தியா லிமிடெட் கடந்த ஒரு மாசமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அதாவது கன்சால்டேஷன் மோட்ல தான் இந்த ஸ்டாக் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல
19% வரைக்கும் கெயின். மார்க்கெட் முடியும் போது 2310ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்னா நெஸ்லி இந்தியாவோட Q3 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் வந்து 6% வரைக்கும் கெயின் ஆகி 696 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு $14.25 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. நெஸ்லி இந்தியாவோட சேல்ஸ் டிசம்பர் 2024ல 4780 கோடிக்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 696 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் ஆயிருக்கு. அதனால எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. டிவிடெண்டும் நமக்கு வந்து வரும். அடுத்ததா மின்னல் வேகத்துல இன்னைக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல சவரனுக்கு 1000 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்காவில் ஒரு அதிரடியான பொருளாதார முடிவுகள், ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட நிலைப்பாடு, தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில இருந்து வெளியேறும் எஃப்ஐஐ, இந்த காரணத்தினால தான் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை தொட்டுட்டே போகுது. இந்த நிலையில ஜனவரி 31ல இன்னைக்கு தங்கத்தோட விலை சவரனுக்கு 960 ரூபாய் வந்து அதிகரித்திருக்கு. வெள்ளியில் விலையும் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களா தினமும் ஒரு புதிய உச்சத்தை தான் தொட்டுட்டு வருது. தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து வாங்கிடுங்க. ஏன்னா தங்கத்தோட விலை வந்து இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இன்னைக்கு ஜனவரி 31ஆம் தேதி தங்கத்தோட விலை 61,000 ரூபாய் மேல போயிடுச்சு. இன்னைக்கு 22 கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 7730ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஒரு பவுன் தங்கத்தில் விலை சவரனுக்கு 960 ரூபாய் வந்து உயர்ந்து 61,840 விலையில வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு சவரத்தில் விலை 61,000 நெருங்கிடுச்சு. 24 கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் கிராமுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 8412ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. 8 கிராம் தங்கத்தில் விலை 67,296 என்ற விலையில பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியில் விலை நிலவரம் தங்கத்தில் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியில் விலையும் அதிகரித்துட்டே வருது. அதாவது 1 கிராம் வெள்ளியில் விலை கிராமுக்கு 1 ரூபாய் வந்து உயர்ந்து 107 ஆகும். 1 கிலோ வெள்ளியில் விலை கிலோவுக்கு 1000 அதிகரித்து 1,07,000 என்ற நிலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.